வணக்கம் தலை. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கிறேன். வீட்டில் எல்லாம் இருங்க. வீட்டில் வந்து ஒரு பிள்ளை ஒன்று 6வது படிக்குது, ஒன்று 4வது படிச்சுட்டு வீட்டில் இருக்குது. சரி சரிங்க. சம்சாரம் வந்து ஏரிப்பெட்டி. சரிங்க. இப்போ சம்சாரம் வந்து காட்டு வேலைக்கு ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்குது. சரி சரிங்க. இந்த ஊட்டி பிள்ளை லோலாய் சின்ன பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பெருசாக்கிட்டாங்க. பெருசாக்கின்னு ஊட்டி பிள்ளை இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு படிப்பறிவெல்லாம் கிடையாது. சொல்கிறவையில் கேட்டு அவங்க பார்த்து சொல்கிறாங்க, நீ பேசுனது பூரா இதாகிருச்சு, இன்ஸ்டாகிராம் விட்டு நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஏதோ 4 பேர் சொன்னால் தான் எனக்கு தெரியுது. சரி. அது மாதிரி இப்போ நான் வச்சுக்கிறேன். உடம்புக்கு சரியில்லாமல் இப்போ நான் வீட்டில் உட்காந்துட்டு கட்டுனுங்க. இப்போ அஜித் சார் படத்துலையும் கூட அஜித் படத்தில் தலைவர் படம்னு சொன்னாங்க. தலைவர் படத்துலையும் கூட இப்போ இது வந்துருச்சு. அந்த பேச்சு இருங்கு பாய்ங்கிறது வந்து வெய்யிங் பாய்ங்கிறது வந்து இருங்கு பாய்ங்கன்னு வச்சு என்ற வாய்ஸ் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி சரி. இப்போ இங்கே வந்து அந்த ஓடோட வெட்டி போடுண்டாங்கிறது நான் தான் சொன்னது பூரா பரவி விட்டாங்க. கோபத்தில் பேசுனது வந்து சும்மா நீ 100 கால் 200 கால் வரும் ஒரு நாளைக்கு. சரி. எங்கே பண்ணுற என்ன வேலை எந்த எல்லாம் பொழப்பெல்லாம் கெடுத்து விட்டாங்க. இது மாதிரி கூப்பிட்டு என்னென்னா பேசுவேன். இருங்கு பாய்ங்கிறது நான் தான் பேசுனது. ஓடோட வெட்டி போட உண்டான்னு சொன்னது நான் தான். ஏன்னா அந்த கோபத்தில் ஆரங்கத்தில் பேசுனது வேணுமுன்னால பேசலை. அந்த கோபத்தில் பேசுனது அவ்வளவுதான். நான் வீட்டில் இருக்கிற ஆஸ்பத்திரி போயிட்டு தான் இருக்கிறேன். சம்சாரம் மட்டும்தான் ஏதோ வேலை வேட்டிக்கு போயிட்டு வந்து கஞ்சி ஊற்றிட்டு இருக்குது. எனக்கு நான் உடம்பு சரியில்லை. 3 தாட்டி தப்பிச்சாச்சு. பெரிய ஆஸ்பத்திரியில் தான் எல்லாமே சர்டிஃபிகேட்லேருந்து இருக்குது. இப்போ படத்தில் ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏதாச்சும் நான் என்ன நீங்கள் பார்த்து எதையும் செஞ்சாலும் சரி, நான் அது எல்லாம் நான் கூலிக்காரனாச்சு, கூலி தொழிலாளி, விவசாய தொழிலாளி. சரி சரிங்க. நான் வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணிங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். எதுனாலும் சரி. என் தலை, இப்போ உங்கள் டைலாக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு சினிமாவில். அது சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அது ஒன்றும் தப்பு எனக்கு தெரியாது. அடுத்தவங்க சொல்லித்தான் தெரியுறாங்க. இப்போ நீங்கள் அது அஜித் படத்தில் அது இதுலேயும் எல்லா டிஷர்ட்லேருந்து போட்டு என்ற வாய்ஸ் தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஜிஹெச்சுக்கு போகும்போது கீழே இறங்கணுங்க ஒரு பையன் வாங்குவேன் இருங்கு பாய் அப்படின்னு சொல்லி ஏறுறேன். நான் முழிக்கிறேன் கீழே மேலேயும். ஜிஹெச்சியில் இறங்கிட்டு இன்றைக்கி பொள்ளாச்சியில் இன்றைக்கி 10:30 என்னமோ போய் இறங்குற இருங்கு பாய்ன்னு ஒரு காலேஜ் பையன் ஏறுங்க பாய் அப்படிங்கிறான். நான் அதையும் எல்லாம் இது பண்ணிட்டு என்னடா நம்ம வாய்ஸ் இங்கே கிண்டல் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சுற்றியும் பற்றியும் பார்க்கல. இன்னொரு பாயின்னு சொல்லி ஏற்றிட்டு ஃபேமஸ் ஆகிக்கிறீங்க. ஆமாம். இப்போ அந்த இருங்கு பாய் சொன்ன அந்த டைலாக், இருங்கு பாய் வந்து சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆள் மாற்றி ஃபோன் ஒரு 50 ஃபோனுக்கு மேலே இருக்கு அன்றைக்கி மட்டும். சரி சரி. இருங்கு பாய் 10 கிலோ கறி கிடைக்குமா பாயின்னு கேட்டாங்க. நான் கிடைக்க ஏன் தம்பி இப்படி மேலே ஃபோன் பண்ணாதீங்க, நானே மன உளைச்சலாக இருக்கிறேன். சரி. ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஒன்றுமே கேட்கல. அவியலுக்கு தெரியல போலக்கு சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவியலுக்கு நக்கல. எனக்கு வருத்தம். கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா இருங்கு பாய் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருங்கு பாய் அப்படின்னேன். கோபத்தில் சொன்னேன் இருங்கு பாய் வரேன் பாய் அப்படின்னேன். இப்போ அதை வந்து பூரா நெட்டு இதில் போட்டு விட்டாங்க. இன்ஸ்டாகிராமத்தில் நெட்டில் இதுலையெல்லாம் போட்டு விட்டாங்க. ஊட்டி இப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்கிறவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா படிப்பறிவு இல்லை எனக்கு. சரி. இவ போட்டு விட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தெரியும். ஆனால் அடுத்த வீக் பார்த்தா 1.5 வாய்ஸ் எங்கே போயிட்டே இருக்குதப்பா உனக்கு என்னப்பாங்கிறாங்க. ஆனால் என் சம்சாரம் போனாத்தான் வேலைக்கு போனாத்தான் எனக்கு கஞ்சி இல்லைன்னா இல்லை. நான் வீட்டில் தான் இருக்கேன். 2 குழந்தைங்க எனக்கு. நான் அதையெல்லாம் பேசி என்ன பண்ணுறேன். நான் காதில் தான் கேட்டுக்கொண்டு வேறு வயசில் இல்லை எனக்கு. நீ உங்களை மாதிரி கேட்டங்காட்டிக்கிட்ட இப்போ நான் பதில் சொல்கிறேன். இல்லைன்னு இதை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ ஓடோட வெட்டி பார்த்துக்கிறியான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அது நீங்கள் எப்படி அந்த எந்த மன உளைச்சலோட மன உளைச்சல் வந்து 10 அன்றைக்கும் 10-50 ஃபோனுக்கு பக்கம் இருக்குது. நான் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னாச்சு அன்றைக்கி. அப்போ என்ன படுத்துட்டு இருக்கும்போது சும்மா ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கோபம் வருமல்ல, பிள்ளையும் எடுத்து பேசுது, சின்ன பிள்ளைகளாச்சு. அப்புறம் ஐஃபோனில் கண்டுபிடிச்சி போடுவேன், ஓடோட வெட்டி போடுவேன்னு சரி. ஏன்னா கோபத்தில் ஆர்வத்தில் பேசுனது சும்மா பேசக்கூடாதல்ல. பப்ளிக்காங்கிறது வந்து ஃபோன்லேயே தேவையில்லாமல் பேசக்கூடாது என்ற கோபத்தில் ஆதங்கத்தில் நான் சொல்லிட்டேன். ஓடோட வெட்டி போடுவேன். அதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியாது? அது தெரியாது. சரி சரி. நீங்கள் பார்த்து சொல்லங்காடிக்கிட்ட இப்போ அந்த இதுகள்லாம் எனக்கு தெரியுங்க. இல்லைன்னா சுத்தமாகவே தெரியாது. சரிங்க தலை, இப்போ இவ்வளோ சொல்லிக்கிறீங்க. ரொம்ப
நன்றிங்க. நீங்கள் இந்த மாதிரி படத்தில் ஏதாச்சும் வாய்ப்பு இந்த மாதிரி பார்த்தவங்க யாராச்சும் நீங்கள் இப்போ இது எடுக்கிறீங்க எனக்கு. சரிங்க. நீங்கள் பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணீங்கன்னா நான் வேண்டாங்கிற மாதிரி சரிங்க. எதுவுமே பேச மாட்டேனுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு இது மாதிரி நீங்கள் வெளியிடுறதுக்கு என்னை பற்றி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கால் வழங்க நன்றி தெரிவிக்கிறேன். அது நானாக எதை பார்த்து இப்படி செய்யுங்க, ஒரு உதவி செய்யுங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு இவ செஞ்சாங்க. ஊட்டிப்புக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அவிகளுக்கும் நன்றி. நம்ம எடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேனுங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதுக்காக வந்துக்கிறீங்க. நீங்கள் பார்த்து 6 உதவி பண்ணி செஞ்சாலும் நன்றிங்க. நான் வணக்கம். கண்டிப்பாக சரி நன்றி. சரி. கம்மன் இறக்க முடியாத பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இருங்க பாய்.